அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் தோத்துட்டு கொஞ்சம் மன உளைச்சல இருந்த நம்ம பாக்கியா இனியோட வாழ்க்கையாச்சும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுற விதமா நிதிஷ் ட்ரக்குக்கு அடிமையானவர், ஆல்ரெடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனவர் அப்படிங்கிற எல்லா உண்மையும் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வந்து நிதிஷ், சுதாகர் அவங்க ஃபேமிலியில எல்லாத்துமே ஃபைட் பண்ணிட்டாங்க. ஃபைட் பண்ணிட்டு மனசொடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம ராதிகா கிட்ட இருந்து பாக்கியாவுக்கு போன் வருது. போனை அட்டன் பண்ண பாக்கியா ஓன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ராதிகாவோட குரலை கேட்டதுமே ராதிகா ஒரு பக்கம் பதட்டாயிராங்க. என்னாச்சு பாக்கியா, இதுக்காக இப்ப நீங்க அழுவுறீங்க? இனியா கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா தானே இருக்கா, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா கேட்க உடனே பாக்கியா வந்து, இல்ல ராதிகா, நீங்க நினைக்கிற மாதிரியோ நான் நினைக்கிற மாதிரியோ இனியா அங்க சந்தோஷமா இல்லை. அந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பமா இருக்கு. இனியா இவ்வளோ நாள் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கா, என்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலை. மாப்பிள்ளை ட்ரக்குக்கு அடிமையாகி போலீஸில் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஏற்கனவே 6 மாதம் ஜெயிலில் இருந்திருக்காரு. என்னோட ரெஸ்டாரண்ட் மேலே ஒரு கண்ணை வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை பறிக்கிறதுக்காக தான் இனியோட வாழ்க்கையை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணியிருக்காது. இது தெரியாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேரும் இனியோட வாழ்க்கையை இப்படி டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆறுதல் சொல்கிறதோட இல்லாமல் கண்டிப்பாக சுதாகரையும் நிதிஷையும் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி 2 பேருக்கும் சரியான பதிலடியும் கொடுக்க போகிறாங்க ராதிகா. ஏன்னா பாக்கியா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ராதிகாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. இப்போ இனியாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நம்ம ராதிகா ரீஎன்ட்ரி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் கதையோட முக்கியத்துவத்துக்கும் நம்ம ராதிகா வர போகிறாங்க. நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே ராதிகா வந்ததுக்கப்புறம் பழையபடி நம்ம கோபியாக இருக்கட்டும் இல்லை ஈஸ்வரியா இருக்கட்டும் எல்லாருமா சேர்ந்து சுதாகர் ஃபேமிலியை எதிர்த்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இனியாவோட வாழ்க்கையை சேஃபாக காப்பாற்ற போகிறாங்க. என்னதான் எல்லாரும் இனியாவுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அந்த ஸ்பாட்டில் வழியை அனுபவிச்சுட்டு இருக்கிறது நம்ம இனியாதான். ஒரு பக்கம் அப்பா அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கமும் நிற்க முடியாமல், இன்னொரு பக்கம் தாலி கட்டிட்டானே அப்படிங்கிறதுக்காக நிதிஷ் பக்கமும் நிற்க முடியாத ஒரு வாழ்க்கையை நம்ம இனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.